ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்மா செக்டாரு லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஒரு ஓப்பன் க்ளோஸ் வீக்லியில் அழகாக கொடுத்துருக்குது. ஸோ அதனால் ஃபார்மா செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபார்மா செக்டார் அங்கேருந்து ஒரு 3% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இன்னமும் ஒரு 3% இங்கே வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் போகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு 3-4% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஒரு வேளை திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு ரீடெஸ்ட் லெவல் கிடைக்கும். ஸோ இந்த வீக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 17,500க்கு மேலே ஒரு டே க்ளோசிங் வரும்போது ஃபார்மா செக்டரை ஃப்ரெஷ்ஷாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் செல்லிங் திரும்புது அப்படின்னா நம்ம ரீடெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரீடெஸ்ட்னால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு அந்த வீக்கோட லோ இருக்கும், அதுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ப்ரைஸில் அதோட ரீடெஸ்ட் லெவலாக இருக்கலாம். ஸோ அந்த ரீடெஸ்ட் லெவல் வந்து நமக்கு 16,400 ரேஞ்சில் இருக்குது. ஸோ மேபி ஒரு சின்ன ஸ்விங் எடுக்கிறதுனா இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இன்வெஸ்டர் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இந்த இடம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து ஒரு மிக்சடாக தான் போய்கிட்டுருக்கு. ஒரு புல் கேண்டில், ஒரு பேரிஸு, ஒரு புல்லு, இப்போ வந்து ஒரு இண்டசிசிவ் மாதிரி வந்திருக்குது. ஸோ 48 லெவல் வந்து 48,600க்கு மேலே ஒரு டே க்ளோசிங் வந்தால் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை வீக்லியில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பிரேக் அவுட் லெவலாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ 48,600 பிரேக் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கலாக 15,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த வீக்கோட லோ போட்டுக்குவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோவில் தான் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ 47,400 கீழே போகாத வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு ஐடியும் சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஒரு 2 வீக்காகவே வந்து சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த வீக்கும் சைட்வேஸ் தான். ஒரு கரெக்ஷனாக இல்லை அக்குமுலேஷன் ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ 34,400க்கு கீழே வராத வரைக்கும் இது வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். அதே மாதிரி அப் சைடில் வந்து நமக்கு 35,900 36ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 36க்கு மேலே போகாத வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இந்த லோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 34,400 வரும்போது ஐடியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது கீழே போகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்எம்சிஜி நல்லா இருக்குது. பட் லாஸ்ட் வீக் கொடுத்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து ப்ரீவியஸ் வீக் கொடுத்த அளவுக்கு லாஸ்ட் வீக் கொடுக்கல. ஸோ 57,100ல் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு 58,000 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது அப் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 58,000ஐயும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 60,500 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 60,000 அப்படின்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும் எஃப்எம்சிஜியில். மீடியா நம்ம இந்த இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் போட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 2500க்கு மேலே எஃப்எம்சிஜி வந்து மீடியா செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நமக்கு ஒரு லாஸ்ட் வீக்கே நான் போட்டு காட்டியிருந்தேன். இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 15% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மீடியா செக்டாரை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ ஓகேங்களா? 2500க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா மீடியா செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிஎஸ்யூ ஃபினான்ஸு இது எல்லாமே அதெல்லாம் இருக்குது. ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால லாஸ்ட் வீக்கே நான் வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம், ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மிட் கேப்பும் அதே கதை தான். ஸோ ஸ்மால் கேப்பு கூட போன வீக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த வீக் வந்து உள்கண்டு கொடுத்துருக்குது. மிட் கேப் வந்து ஓப்பன் க்ளோஸே ஆகிருக்குது. இருந்தாலும் இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் தான் அட்வைசபிள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.